மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். சார், கடல்ல கூட குளிச்ச என் நண்பன் லட்சுமணனை காணோம் சார், தயவு செஞ்சு வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க சார் என கதறி இருக்கிறார் ஒருவர். பதறி அடித்து நீலாங்கரை கடற்கரைக்கு விரைந்து வந்தனர் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும். முதல்ல அரை மணி நேரம் கடலில் குதித்து நீச்சல் அடித்து தேடியும் கிடைக்கவில்லை. இங்கதான் சார் கடைசியா 2 பேரும் விளையாண்டோம், கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க சார் என கூறினார் அவரது நண்பர் சாய் விக்னேஷ். அவர்களும் ஐயோ பாவம், ஒரு உயிரை காப்பாற்றி விடலாம் என நள்ளிரவில் கடும் குளிரில் 2 மணி நேரம் பல இடங்களில் நீச்சல் அடித்து தேடியும் கிடைத்த பாடில்லை. இதையடுத்து போலீசார் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட லட்சுமணனின் போனுக்கே அழைத்து பார்த்தனர். போன் ரிங்கானதும் அந்த போன் கடலில் மண்ணில் எங்கும் கிடக்கிறதா என தேடினர். ஆனால் போனை அட்டன் செய்த லட்சுமணனின் தாயோ, அவன் இங்கதான் சார் குடிச்சிட்டு வந்து வாசல்ல விழுந்து கிடக்கிறான் என சொல்ல கடுப்பாகி போயினர் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினர். விசாரணையில் 2 நண்பர்களும் போதையில் கடலுக்கு சென்று விளையாடி இருக்கின்றனர். சாய் விக்னேஷுக்கு போதை தலைக்கேறி கரையிலேயே விழுந்து விட்டார். லட்சுமணன் வண்டியை எடுத்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அரை போதையில் கண்விழித்த சாய் விக்னேஷுக்கு பிளாஷ்பேக் போன்று கடைசியாக நண்பனோடு கடலில் விளையாடியது மட்டும் நினைவிருக்க, கடல் அலை இழுத்து சென்று விட்டதோ என அஞ்சி போய் காவல்துறையை அழைத்திருக்கிறார். போதை தெளிந்ததும் இருவரையும் குடும்பத்தோடு அழைத்து அட்வைஸ் செய்து அனுப்பி வைத்தனராம் போலீசார். ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் வல்லமை கொண்ட மனித மூளையை மழுங்கடிக்க செய்யும் மது தேவையா என மது பிரியர்கள் சிந்திக்க வேண்டும். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.